மத்திய கிழக்கு நாளுக்கு நாள் பரபரப்பையும் பயத்தையும் ஒரே நேரத்தில் சுமக்கும் ஒரு நிலமாக மாறியுள்ளது. நேற்று நெருப்பாக கொதித்த பூமி இன்று அமைதியான மயானமாக தோன்றலாம். ஆனால் அந்த அமைதி நீடிக்குமா அல்லது திடீரென வெடிக்குமா? ஈரான் இஸ்ரேல் இடைநிறுத்தம், கத்தார் விமான தாக்குதல், விமான போக்குவரத்து மீள்தொடக்கம், பொருளாதாரத்தின் அதிர்வுகள், இவை அனைத்தும் கடந்த 24 மணி நேரத்தில் நிகழ்ந்த செய்திகள். இவை அனைத்தும் உங்கள் மொழியில், உங்கள் உணர்வில் நேர்த்தியாக இப்போது காணலாம். ஈரான் இஸ்ரேல் இடைநிறுத்தம் சிக்கல்கள் உள்ளே பதுங்கி இருக்கின்றன. கடந்த 12 நாட்களாக தொடர்ந்த தாக்குதல்களுக்கு பிறகு ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே இடைநிறுத்தம் ஜூன் 24ஆம் நாள் தொடங்கியது. ட்ரம்ப் அமெரிக்காவின் அதிபர் இடைநிறுத்தத்தின் சூத்திரதாரியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். இடைநிறுத்தத்துக்கு பின்னாலும் இஸ்ரேல் பக்கத்தில் சில ராக்கெட்டுகள் ஏவுகணைகள் நிராகரித்தது. ஈரானும் அதன் விமானப்படைகளை அவசர தயார் நிலையில் வைத்திருக்கின்றது. இந்த இடைநிறுத்தம் நிலையானதாக இருக்க வல்லுநர்கள் எச்சரிக்கின்றார்கள். இந்த தாக்குதல்களின் சுருக்கமாக உயிரிழந்தோர் ஈரானில் சுமார் 970 பேர், இஸ்ரேலில் 25 பேர், காயமடைந்தோர் நூற்றுக்கணக்கில். ஈரானின் முக்கிய அணுத்தளங்கள் சிதைந்துள்ளன. கத்தார் விமானத்தளத்தை மிசைல் தாக்கியது. கத்தார் விமானத்தளத்தில் மிசைல் தாக்குதல். ஈரான் ஜூன் 23 அன்று கத்தாரில் உள்ள அமெரிக்க விமானத்தளமான அல் உதை மீது தாக்குதல் நடத்தியது. 19 மிசைல்கள் செலுத்தப்பட்டன. பெரும்பாலானவை தவிர்க்கப்பட்டன. உயிரிழப்புகள் இல்லை. ஆனால் அமெரிக்கா மற்றும் கத்தார் பாதுகாப்பு துறைகள் இது அதிர்ச்சியூட்டும் செயலாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளனர். கத்தார் அரசாங்கம் மத்திய கிழக்கில் அமைதி முயற்சிகளுக்கு எதிரானது இது என கண்டனம் தெரிவித்துள்ளது. விமான போக்குவரத்தில் ஏற்பட்ட தாக்கங்கள் மற்றும் அதன் மீள்நிலை. மோதலினால் முன்பு மூடப்பட்டிருந்த வான்வழி தடை தற்போது நீக்கப்பட்டுள்ளது. பல்வேறு விமானங்கள், குறிப்பாக கடல் வழி தடயங்கள் பயன்படுத்தி மீண்டும் இயங்கத் தொடங்கியுள்ளன. ஓமான் ஏர், கட்டார் ஏர்வேஸ், எமிரேட்ஸ் போன்ற விமானங்கள் வழக்க நிலைக்கு திரும்பியுள்ளன. இதனால் 48 மணி நேரத்துக்குள் மீண்டும் 65% போக்குவரத்து தன்னிச்சையாக செயல்பட தொடங்கியுள்ளது. காசாவில் தொடரும் மோதல். இடைநிறுத்தத்துக்கு பின் கூட தாக்குதல். இடைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு கூட காசா பகுதியில் ஈரானிய ஆதரவு கொண்ட குழுக்களால் சிறிய தாக்குதல்கள் நடந்துள்ளன. இதில் 7 இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேல் தாக்குதல் நடத்தவில்லை என்றாலும் காசா எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பொருளாதார தாக்கங்களாக எண்ணெய் விலை சரிவு, பங்குச்சந்தை ஏற்றம். இடைநிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகு உலக சந்தையில் நிம்மதி காணப்பட்டது. WTI எண்ணெய் விலை $66.30க்கும், பிரெண்ட் எண்ணெயின் விலை $69.08க்கும். இஸ்ரேல் மற்றும் ஈரானின் பங்குச்சந்தைகள் 3 முதல் 4% வரை உயர்ந்துள்ளன. இது வெளிநாட்டு முதலீட்டாளர்களை மீண்டும் நம்பிக்கையுடன் வருவதை குறிக்கின்றது. நிம்மதி எனும் நுனிக்கயிறு. இடைநிறுத்தம் ஏற்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஆனால் இது நிலையான அமைதிக்கு அடித்தளம் வைக்கின்றதா என்பதே சந்தேகம். மீண்டும் ஒரு பூரண மோதலுக்கு செல்லும் வாய்ப்பு இப்போதைக்கு குறைவாக இருந்தாலும் நிலையான தீர்வு மட்டுமே மத்திய கிழக்கில் உண்மையான அமைதியை ஏற்படுத்தும். சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை பகிரவும். உங்கள் ஆதரவு எங்களுக்கு இவ்வாறு வரும் விமர்சனங்களை சரியான முறையில் செய்திகளாக தொடர உதவும் என்ற நம்பிக்கையில்.